You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. தேவன் விரும்புகிறது அதுதான். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்குள்ளே நம்ம சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய துக்கங்கள், போராட்டம், நெருக்கடி எல்லாவற்றையும் ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கிட்டு தேவனோடு கூட ஐக்கியம் பெறும்போது தேவன் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், அசுத்தங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் மீறுதல்களை மன்னித்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பாருங்கள், எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படும் போதே 2 வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டும். அதனால் எரேமியா 33ல் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னென்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, அதனால் அடுத்து 6வது வசனத்தில் ஆண்டவர் அழகாய் ஒரு காரியத்தை நமக்கு வச்சிருக்கிறார். பாருங்கள், a beautiful word and a beautiful blessings the Lord has kept this morning to you. இன்னைக்கு அழுது புலம்பி துக்கித்து வியாதியில் கஷ்டப்படுகிற உங்கள் வாழ்க்கையின் விசுவாசத்தை தூண்டுவதற்கு, நீங்கள் சுகமடைந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவன் ஒரு முக்கியமான வார்த்தையை இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக வேதத்தில் வச்சிருக்கிறார். அதை நான் வாசித்து நான் தியானித்து உங்களுக்காக ஜெபிக்க நான் யோசிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேரம் நம்ம போகும். இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, whoever listen this word, whoever watches this channel, the Lord is going to deliver, the Lord is going to bless you abundantly this morning. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பவே திரும்பாது. ஒருவேளை நீ வியாதியாக இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், போராட்டம், தவிப்பு, ஐயோன்னு சொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை, என் பிள்ளைங்க வியாதியாக இருக்கிறாங்க, என் கணவர் வியாதியாக இருக்கிறாங்க, குடும்பத்தை சார்ந்தவங்க வியாதியாக இருக்கிறாங்களே, மரண கட்டுங்க போராட்டத்துக்குள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, ஐயோ எங்களை விடுவிக்க யாரும் இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சித்திரவாதையான ஒரு வாழ்க்கை ஏன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் அழுகிற, இருதயத்தில் குமருகிற, குடும்பத்தில் ஐயோன்னு சொல்லப்படுகிற நிலைமையாய் தள்ளப்பட்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைய நீ யாரா இருக்கட்டும், இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து உன்னுடைய வியாதிக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறவர் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்பதாக. தேவ பிள்ளைய கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். The Lord will bring, the Lord will cure, the Lord will heal thee, the Lord will cure you, the Lord is there to deliver you from all types of diseases, whatever you face, whatever you go through in your life. தேவன் இந்த கால நேரத்தில் உன்னை ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் கலக்கம், ஏன் போராட்டம், ஏன் தவிப்பு, ஏன் உனக்கு அவதி? மருத்துவர் செய்யக்கூடாததை, பெரிய பெரிய மருத்துவமனை செய்யக்கூடாத ஆற்றல்களை, பெரிய உலக பிரசித்தி பெற்ற தேசத்தின் பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய மருத்துவர்களால் முடியாதது இவ்வுலக மருத்துவராக நம்முடைய தேவனால கூட. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. தேவ பிள்ளையே, ஒன்றும்
குறித்து நீ கவலைப்படாத. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. everything will be possible with God. இந்த காலை நேரத்தில் உன்னுடைய கலக்கத்தை துக்கத்தெல்லாம் ஒரு பக்கத்தை வச்சுட்டு, உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, நீ தேவனை மாத்திரம் தேடிக்கொள். தேவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். It is a totally free of cost. You don't need to spend any type of money. நீ பணத்தை இதற்காக செலவழிக்கணும்னு சொல்லி இல்லை. தேவன் உனக்கு இலவசமா எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ நபர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறாரே. தேவன் அறியாத ஜனங்களுக்கு, தேவனை தெரியாத இதுவரையும் இயேசுன்னு சொல்லி அறியப்படாத ஜனத்திற்கெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்து நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு விளம்பி இருக்கிறார். இன்னைக்கு பல 10 வருஷமாக, 5 வருஷமாக, 15 வருஷமாக விசுவாசியா இருக்கிற, பல பலவீனத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமா செய்வார். அவர் ஆலோசனையில பெரியவரும், செயல்களில் வல்லவரமா இருக்கிறார். மகத்துவத்தின் தேவன் அவர். matchless God is wonder working God. Is a creator. Is a phenomenal God. அவர் அற்புதத்தின் தேவன். அவர் குணாதிசயமே வித்தியாசமா இருக்கும். நீ யோசிப்பதற்கும் நினைப்பதற்கும் வித்தியாசமான காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை விரும்புவார், பெரிய காரியத்தை செய்வார். அவர் விரும்புகிறது ஆண்டவர் நீ நல்லா இருக்கணும், நீ சுகமாய் சேமமாய் ஆரோக்கியமாய் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிதான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களை பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்பதாக. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் இல்ல. உடைய வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானம், இது வரைக்கும் கண்டிராத சமாதானத்தை உடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரந்தரமாய் கொடுப்பார். அது நிமித்தமா நீ மகிழ்ச்சியா இருப்ப, ஆனந்தமா இருப்ப. உன் வாழ்க்கை கட்டப்படும். சிறு குலைஞ்ச இடிக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் நேரா நிமித்தி செங்குத்தாய் நிற்க வைப்பார். அநேகர் பார்த்து பிரமிப்பாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் நம்ம பிள்ளைகளோடு கூட அப்பா வருத்தத்தோடு பிரச்சனையோடு கலக்கத்தோடு இருக்கிற அடர வியாதியில் இருக்கிற சமாதானத்தை எழுந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே நீர் சொல்லப்பட்ட ஆறுதலான வார்த்தைகளுக்காய் நன்றி. இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையோ சவுகத்தை வர பண்ணி அவர்களை நான் குணமாக்கி என்னுடைய சமாதானத்தை அவர்களுக்கு அருள வைப்பேன் சொல்லி இருக்கிறீங்களப்பா. நீர் தொடர்ந்து அப்படியே செயல்படுத்துங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. உன்னதமான செயல்கள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.